சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இந்த பூமியில நாம் தனியாக நம்ம வாழ்க்கையில பிரயாணிக்க முடியாது. வண்டிக்கு ஒரு வாகனத்துக்கு எப்படி ஸ்டேரிங் இருக்கிறதோ, நம்மளை இயக்க நமக்கு ஒரு வழி நடத்துதல் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வழி நடத்துதலுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும், ஜெபிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம போக வேண்டிய எல்லைக்கு கரெக்டாக கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். இன்றைய செய்தி அதுதான், ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுகிறார். 2 விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லி நான் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. வழி நடத்துதல் என்று சொல்லும்போது அது ஒரு கண்ணுக்கு அடையாளமா இருக்கிறதா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எப்படி ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியலையோ அவன் பயணிக்க முடியாதது மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கண்ணை போல நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். வழி நடத்தாவிட்டா பாதை தெரியாத குருடன் எங்கேயாகிலும் போவது போல் நம்முடைய வாழ்க்கை எங்கேயாவது போய் மோதி நின்றும். இப்படி நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கிறது போல அவர் நம்மளை வழி நடத்துவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வழி நடத்துகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்கள் 2 நான் சொல்ல போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு புதிய ஏற்பாடுல 4வது பக்கம். போதும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஸ்கூல்ல இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 3 சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்க, 3 கையில் ஒரு பெட்டியோட குழந்தை இயேசுவை சந்திப்பது போல எல்லாரும் நாடகம் அந்த குடிலெலாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த சம்பவம் தான் இது. அப்போ வான சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து, கிட்டத்தட்ட இந்த இந்தியா இந்த பகுதி தான் சொல்கிறாங்க, இந்த பகுதியிலிருந்து அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார். அந்த நட்சத்திரம் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் ஒருவர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதனுடைய அடையாளமாக அந்த நட்சத்திரத்தை அவங்க வான சாஸ்திரிகள் கணிக்கிறது உண்டு. அதை அவங்க பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அப்படியே வர்றாங்க. வரும் பொழுது நேர அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நட்சத்திரம் அந்த ராஜாவினிடத்துல கொண்டு போய் சேர்க்கும், யூதருடைய ராஜாவினிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் சொல்லி அது பின்னாடியே வர்றாங்க. செய்தி நல்லா கவனிச்சுவாங்க. பின்னாடியே வரும் பொழுது இந்த நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்களை அழகா நல்லா தான் கைட் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரண்மனையை பார்த்துட்டாங்க. ஏன் அரண்மனையை பார்த்தாங்கன்னா, ராஜானா எங்கே இருக்கணும், அரண்மனையில் தான் இருக்கணும், நம்ம அரண்மனைக்குள்ள உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு யூதருடைய ராஜா இங்கு வந்திருக்காரா, அவர் நினச்சிட்டா ராஜ வம்சத்தில் குலமகனா ஒரு ராஜாவுக்கு ஒரு பேர பிள்ளையா அவருக்கு ஒரு பிறந்திருப்பார் போல, அவர் தான் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள என்ன பண்ணிட்டான், உள்ளே போயிட்டான். உள்ளே போனவுடனே உள்ளே பேசுகிறாங்க, யூதருடைய ராஜா இங்கு பிறந்திருக்கிறாருன்னு நாங்கள் அந்த நட்சத்திரம் காட்டுதே, எங்க அந்த ராஜாவை, அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்களுக்கு கலக்கம் உண்டாயிருச்சு, மனசு ரொம்ப கலங்கிடுச்சு. ஏன்னா இவன் ராஜாவா இருக்கிறான், ராஜ்யபாரம் அடுத்து இவன்கிட்ட இருந்து எங்க போக போகுது, இன்னொரு ஆள்கிட்ட போக போகுதுன்னு சொல்லி மனசு ரொம்ப கலங்கிடுறான். ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இந்த ஏரோது மிகவும் கொடூரமானவன், யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அரண்மனைக்கு வந்ததுனால இவன் என்ன பண்ணான்னா, 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். மாத்திரமல்ல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டரியை படித்தேன், இவன் மகனை கூட என்ன பண்ணலையா, அவன் சொல்லுங்க, மகனை கூட விட்டு வைக்கலையா. ஏன்னா இவனுடைய ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டு இவன் மகன்கிட்ட போயிருமோ நம்ம காலத்துக்கு முன்னாடின்னு இவன் மகனை கொண்டிருக்கான், அப்புறம் மனைவியை கொண்டிருக்கான், இவனுடைய வாரிசுகள் அண்ணன் தம்பி வாரிசுகள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் 2 வயசு கீழே எல்லாரையும் கொண்டிருக்கான். அப்படி யூதருடைய ராஜாவை தேடி வரும் பொழுது இவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டானது. அப்போ நட்சத்திரம் அழகா வழி நடத்திட்டு போனது. போய்கிட்டு இருந்த நட்சத்திரத்தை பார்க்காம டக்குன்னு அரண்மனை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம்
அரண்மனையில் போய் இப்படி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இங்கே இல்லையே. அதோட சாஸ்திரிகள் எல்லாரையும், அந்த வேதபார பரிசெயர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பைபிளை நல்லா தேடுங்க, யூதருடைய ராஜா எங்கே பிறப்பாருன்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற அந்த வசனங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அதோட இவங்களை அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் ராஜாவை பார்த்து வணங்கிட்டு அவரை கும்பிட்ட உடனே எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்களும் போய் அவர் என்ன பண்ணணும், வணங்கணும்னு சூழ்ச்சி பண்ணி ஆளை அனுப்பிட்டாங்க. இல்லை கவனிக்கணும், அந்த நட்சத்திரம் போய்கிட்டு இருந்தது, வழிகாட்டிக்கிட்டே போகுது. எங்கே இருந்து வர்றான்? கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க அவன் சாஷ்டாங்கமாக விழுந்ததை வச்சு பார்த்தா தமிழர்கள் தான் அந்த நாட்களில் சாஷ்டாங்கமாக என்ன பண்ணுவாங்களாம், விழுவாங்களாம். மற்ற பேர்லாம் வித்தியாசம், அந்த சைனீஸ்லாம் பாதி குனிவாங்க, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த சாஷ்டாங்கமாக விழுறது வந்து தமிழர்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போய் அங்கே போய் நின்றா அந்த நட்சத்திரம் அழகாக கொண்டு போன நட்சத்திரத்தை பின்பற்றாமல் டக்குன்னு டைவர்ட் ஆகி அரண்மனைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போய் அங்கே இவர்கள் சொல்லி நீ போய் அவளை கும்பிட்டோன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி அவர்கள் வஞ்சனையாய் ஏமாற்றி சொன்ன விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அது வர இந்த நட்சத்திரம் அவங்களுக்காக அரண்மனை வாசலில் என்ன பண்ணுது, நிற்குது. எங்கங்க பைபிள் அப்படிலாம் இல்லையே? இல்லை. பின்பு அந்த நட்சத்திரம் அந்த குழந்தை இருக்கும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அளவும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்படியானால் அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இவன் டைவர்ட் ஆகுறான். டைவர்ட் ஆகும் போது அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, நிற்குது. இப்போ உள்ள இருந்து வெளியில வர்றான். வெளியில வந்தவொடனே நட்சத்திரம் என்ன ஆகுது, இப்ப மூவ் ஆகுது. அல்லேலூயா, கரங்களை வித்து அல்லேலூயா சொல்லுங்களேன். மூவ் ஆகி நேர பெத்லகேம்ல கொண்டு போய் ஏசப்பாக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சு, நிறுத்திடுச்சு. நிறுத்துறவொடனே இவர்கள் தங்களுடைய பொக்கிஷம், வெள்ளி, பொன், நகை, அந்த வாசனை திரவியங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறாங்க. நம்ம அந்த நாடகத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த போய் என்ன பண்ணுவாங்க, அவனா ஸ்கூல்ல அதை தான் போடுவாங்க, 3 ராஜாக்கள் 3 சாஸ்திரிகள்னு சொல்லி போட்டு கையில் அது இதுன்னு வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் நிறுத்துவாங்க. இது மாதிரி அந்த பொக்கிஷங்களை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, வணங்குறாங்க. இதுதான் அந்த இன்சிடென்ட். அப்போ நட்சத்திரம் இயேசுவினிடத்திலே போன நட்சத்திரத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வழிமாறினாலும் அந்த நட்சத்திரம் இவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது. நான் ஆரம்ப வசனத்துக்கு வருகிறேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை உங்களுடைய வாழ்க்கை ஓட்ட முடியும் பொழுது உங்களை படைத்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவரை முகமுகமாக நீங்கள் தரிசிக்க வேண்டும். அந்த முகமுகமாய் தரிசிப்பதற்கு கர்த்தர் பூமியிலே உங்களை முதலாவது வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், என்னை கைட் பண்ணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம நிறைய விஷயம் என்ன சொல்லுவோம், என் தொழிலில் நீங்கள் என்னை நடத்தும், என் குடும்பத்தில் நீங்கள் என்னை நடத்தும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் கண்களை மூடி நான் மரிக்கும் போது நான் உம்மை பார்க்கும்படி என்னை நீர் வழி நடத்தும். இந்த நட்சத்திரம் நம்மை வழி நடத்தும். நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள், நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது சபை, 7 குத்து விளக்கு நடுவே வாசம் பண்ணுகிறவர், 7 நட்சத்திரங்களை உடையவர். நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது சபையும் ஊழியத்தையும் குறிப்பிடுகிறது. அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் சதாகாலங்களையும் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருப்பார். ஆண்டவரை பத்தி சொல்றவங்க, ஆண்டவரை பத்தி வழி நடத்துறவங்க, அவங்களுடைய வழி நடத்துதலின்படி நீங்கள் இந்த பூமியில வாழும் பொழுது இருந்தால், வேதத்தை உண்மையாய் போதிக்கிறவர்களுடைய வழி நடத்துதலின்படி நீங்க பின்னாடி பின்பற்றி போனா, ஒரு நாள் நாமும் இந்த உலகை விட்டு கடந்து போகும்போது இரட்சகர் இயேசுவை நாம் சந்திக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு இடையில அரண்மனை என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையில, அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் உங்களை நடத்தும். உங்க டார்கெட், என் டார்கெட் என்ன? கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் யூதருடைய ராஜாவை பார்த்தது மாதிரி உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த டார்கெட் என்ன? உங்களுடைய எய்ம் என்ன? இரட்சகரை போய் என்ன பண்ணணும், பார்க்க. அல்லேலூயா. வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் இங்க இருக்கிற நமக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது. நம்முடைய 100 வருஷம் வாழுங்க, ஆனால் இந்த நம்முடைய மறைவிற்கு பின்பாக நம்ம இரட்சகரை போய் பார்க்க வேண்டும். அதுபடியானால் பூமியிலே அவர் நம்மை போதித்து அந்த நட்சத்திரம் என்ன பண்ணணும், வழி நடத்தணும். நட்சத்திரம் அந்த சபை நம்மை வழி நடத்த, எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் உங்களை வழி நடத்த வேண்டும். பைபிள் உங்களை வழி நடத்தணும், ஜெபம் உங்களை வழி நடத்தணும், தேவ சமூகம் உங்களை வழி நடத்தணும். இதை விட்டு வடபக்கமோ இடது பக்கமோ சாயாதபடி நீங்களும் நானும் அப்படியே நேரம் நடந்து போனால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போகும். இதுக்கு இடையில நம்மளை உலகமெல்லாம் ஈர்க்கும், அரண்மனை ஈர்க்கும். அல்லேலூயா. மோட்ச யாத்திரை என்று ஒரு பெரிய நாவல், ஒரு கதை இருக்கிறது. உலகத்திலே பைபிளுக்கு அடுத்து அதிகமாக விற்கப்பட்ட ஒன்று.
அதில் ஒருத்தன் ரசிக்கப்படுவான், அவனுக்கு பேர் கிறிஸ்டியன். அந்த படத்தில் கதாபாத்திரம் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அதில் காமிப்பாங்க. அவன் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே வருவான், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய கவலைகள் வரும், அப்படியே ஒவ்வொன்றா தாண்டுவான். அப்போ பார்த்தா ஒரு ஊரை சந்திப்பான். அந்த ஊர் வந்து எப்படின்னா ரொம்ப அப்படியே பகட்டான, என்ன சொல்றது, ரொம்ப ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அந்த ஊர் அப்படியே ரொம்ப ஜொலிக்கும். அப்போ அந்த ஊருக்குள்ளே போய் அவன் சிக்கி தவிச்சு அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவன் வெளியில் வருவான். இப்படி ஒவ்வொன்றா கடந்து கடைசியில் ஒரு பெரிய கடலை பார்ப்பான். அந்த கடலுக்கு பேர் மரணம். அந்த மரணத்துக்குள்ளே எப்படிடா போகிறதுன்னு அவன் ரொம்ப பயப்படும் பொழுது விசுவாசம் என்கிற ஒருவன் வந்து உதவி செய்வான். அந்த மரணத்துக்குள்ளே பாய்வான் பாருங்க. இந்த கடலில் இப்படி பாய்வான். முழிக்கும் போது ஏசப்பா முகத்தை அவன் என்ன பண்ணுவான் பார்ப்பான். பூமியில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நிறையா வரும். அதில் ஒன்று அரண்மனை சுகம். அரண்மனை சுகம் என்றால் இந்த உலகத்தினுடைய பகட்டு வாழ்க்கை உங்களை என்ன பண்ணும், ஈர்க்கும். வாலிப வயசு ஈர்க்கும், ஜாலியாக இருக்க தோணும். சினிமா மேலே மோகம், ஆடம்பரமாக வாழ்றது மேலே மோகம், குடி வெறி சிகரெட் மேலே மோகம். இதெல்லாம் அரண்மனையின் சுகம் நம்மளை ஈர்க்கும். அதனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? நீங்கள் இரட்சகர் இயேசுவை பார்க்கக்கூடாது, யூதருடைய ராஜாவை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நான் பேசுகிற செய்தி புரியுதா? யூதருடைய ராஜாவை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனாலும் அந்த அரண்மனை சுகமோ, அந்த ஆடம்பரமோ, அந்த உலகமோ நம்ம ஈர்க்காதபடிக்கு நம்ம வெளியே கொண்டு வந்து நம்மை வழி நடத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறதுக்கு தான் நம்மளை முதலாவது ஆண்டவர் நம்மை வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் முடிவு ஒன்று இருக்கிறது. அந்த முடிவில் நம்ம ஏசப்பாவை போய் என்ன பண்ணணும் பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக ஒரு ஜெயில் வாழ்க்கையை நமக்கு தரல. நல்லா சாப்பிடு, நல்லா உழைச்சிரு, நல்ல வருமானத்தை சம்பாதி, நல்ல பிள்ளைகள் குட்டியோட நல்லா சந்தோஷமா இரு. ஆனா உன்னுடைய இலக்கு உன் கண் மறைந்ததற்கு பின்பாக நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும், வர. இதுக்கப்புறம் உலக இன்பம் உங்களை இழுத்து விடக்கூடாது. எதுவும் உங்களை இழுக்காதபடி இந்த குதிரைக்கு சைடுல என்ன பண்ணிருப்பாங்க, கலிங்கம். அதை உனக்கு கலிங்கம் போட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது குதிரைக்கு இப்படி கட்டிடுவாங்க. அதாவது சைடில் எங்கேயும் குதிரை பார்க்க முடியாது, நேரம் மட்டும்தான் என்ன பண்ணும், பார்க்கும். என்ன பார்க்கும், உன்னதத்தை நோக்குகிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வழியை மட்டும்தான் என்ன பண்ணும், பார்க்க. இதனால உங்களுக்கு என்னங்க ஆசீர்வாதம்? நீங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களை கர்த்தர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உலகத்துக்கு பின்பாக போகிறவர்கள் எல்லாம் உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படுவார். அல்லேலூயா. இப்ப ஜெயிக்கிற கட்சி ஒண்ணு இருக்கு, தோற்கிற கட்சி ஒண்ணு இருக்கு. தோற்கிற கட்சி பக்கம் நிக்கிறவன்லாம் தோத்து போவான், பவரை இழந்து போவான். ஜெயிக்கிற கட்சிக்கு பக்கத்துல இருக்கிறவன் ஜெயிப்பான், பவர் ஆளுமையை பெற்றுக்கொள்வான். அது மாதிரி இந்த உலகம் முழுசும் நரகத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இந்த உலகத்தை அக்கினிக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த உலகத்தை நரகத்துக்காக வைத்திருக்கிறார். ஜெயிக்கிற கட்சி பரலோகத்துக்கு போகிற கட்சி. நீங்கள் நானும் உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, குடிக்கு பின்னாடி போயிடக்கூடாது, சிகரெட்டு பின்னாடி போயிடக்கூடாது, சினிமாவுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. தேவையற்ற கட்சிகள் காரியங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்க. நம்முடைய நோக்கம், நம்முடைய நட்சத்திரம் நேர கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய தேவன், முடிவு பரியந்தம் சகல பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவர். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற யாரும் இந்த டார்கெட்டை மிஸ் பண்ணவே கூடாது. இடையில பணம் வரும், ஆடம்பரம் வரும், பாவம் வரும், இச்சைகள் வரும், கெட்ட நண்பர்கள் வருவார்கள். எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு அழைத்த தேவனை நோக்கி நீங்களும் நானே என்ன பண்ணணும், ஓடணும். அல்லேலூயா. கவலை வரும், சோர்வு வரும், எல்லாம் எங்க வரும் தெரியுமா? யூதருடைய ராஜாவை பார்க்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு கலக்கம் உண்டானதான். நம்ம ஆண்டவரை தேடுறது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு கூட்டத்துக்கு வரணும்னு நினைப்பீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு வேலை என்ன பண்ணுவான், பிசாசு வைப்பான். ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு வேலை வைப்பான். நம்ம ஆண்டவரை பார்ப்பதற்கு பிசாசு ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான். வஞ்சகமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவரை விட்டு பிரிப்பான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில சொல்ற வார்த்தை, அரண்மனை சுகத்திலே நீ ஈடுபட்டு விடாது, ஆடம்பரத்துக்குள்ளே போய் விடாது, கவலைக்குள்ளே மயங்கி விடாதே. உன்னை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம் உனக்காக இருக்கிறது. அந்த நட்சத்திரம் யூதருடைய ராஜாவாகிய இயேசுவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர கொண்டு போயிட்டாங்க. முதல் பாயிண்ட் நான் முடிக்க விரும்புறேன். நேர கொண்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பொக்கிஷத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வச்சாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, பொக்கிஷத்தையும் வச்சாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பொக்கிஷமும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும், நீங்களும். பொக்கிஷம் இல்லாம நீங்க மட்டும் போயிடக்கூடாது, பொக்கிஷம் மட்டும் போயிட்டு நீங்க போகாம என்ன பண்ணிடக்கூடாது, இருந்திருக்கு. நான் சொல்ல புரியுதா? ஒருவேளை சாஸ்திரிகளுடைய பொக்கிஷம் மட்டும், நகை, அந்த இதெல்லாம் ஏசப்பாக்கு கிஃப்ட் மட்டும் போய் சாஸ்திரிகள் போகலைன்னா பிரயோஜனமே இல்லை. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள் தான் இந்த பொக்கிஷம்.
உங்களுடைய என்னுடைய லக்கு என்ன? ஆண்டவர் நம்மளை எதுக்கு வழி நடத்துகிறார்? முதலாவது, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக கிரியை செய்யறது தான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கொண்டுட்டு தான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? நீங்க போகணும். வெறுங்கையா பரலோகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. வெளிநாட்டுல இருந்து வர்றோம், லக்கேஜ் பாஸ் அடிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். லக்கேஜ் வந்துருச்சு ஊருக்கு, ஆனால் நமக்கு டிக்கெட் கிடைக்கலனா எப்படி? லக்கேஜ் வந்துடும், டிக்கெட்டு கிடைக்காது. நம்மளும் போகணும், சொல்லுங்க, நம்முடைய கிஃப்டும் போகணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கிரியைகள் ஒன்றும் வீணாக கூடாது. வேதத்தில் யூதாஸ்கிறவனுடைய கிஃப்ட் எல்லாம் பரலோகம் போயிருச்சு, ஆனால் யூதாஸ் என்ன பண்ணலை? போகலை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவர் ரெண்டு பேரா சுவிசேஷ அறிவிக்க அனுப்புனார். எல்லாரும் பேய் துரத்துனாங்க. யூதாஸும் என்ன பண்ணாரு? பேய் துரத்தினார். யூதாஸும் ஆத்துமாதாயம் பண்ணார். ஆனா யூதாஸ் போகல. யூதாஸ் மூலமா ரட்சிக்கப்பட்டவர் பரலோகத்துக்கு கிஃப்ட் போயிட்டு, பரிசு பொருள் போயிருச்சு. இவனால் ஆத்துமாதாயம் செய்யப்பட்டவர்கள் போனார்கள், ஆனால் இவன் போகவில்லை. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு சபைக்கு உழைச்சிருப்பீங்க, நீங்க இதனுடைய பயன் மட்டும் பரலோகத்துக்கு போகக்கூடாது, நீங்களும் பரலோகத்துக்கு போகும். சிலர் நீங்க மட்டும் போவீங்க, ஒன்னும் கொண்டு போகாம போவீங்க. நம்மளும் போகணும். சாஸ்திரிகளும் போனார்கள். வெள்ளை போலமும் நகையும் எல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது கர்த்தர் நம்மை வழி நடத்துவது எதற்கு? யூதருடைய ராஜாவாகிய இயேசுவை பரலோகத்திலே பார்ப்பதற்கு. நான் கனிவா சொல்றேன். புதுசா ஒரு சிலர் வந்திருக்கீங்க. இந்த உலகம் எல்லாம் அழிய போகுது. இந்த உலகத்தோடு வாழ்ந்தா உலகத்தோடு நரகத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு வந்தது நீங்க நல்லது. உங்களை அழைத்த தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அங்கே மரணம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கவலை இல்லை. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது ஏசப்பாவுக்காக வாழ்ந்துட்டு சாகணும். அல்லேலூயா. இதுவரை நீங்க எப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஏசப்பாவுக்காக நீங்க ஒரு டம்ளர் தண்ணி வாத்து. நான் பேசிக்கிட்டு இருக்குன்னு வச்சுருங்களேன். அந்த காலங்களில் பேச்சாளர் பேசும்போது டப்புன்னு சோடா உடத்து கொடுப்பாங்க. நீங்க இப்போ ஓடி வந்து ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்குறீன்னு வச்சுக்கிறோங்க. கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணி கொடுத்தது கூட உன்னை பரலோகத்தில் மேன்மையான ஒரு இடத்த என்ன பண்ண உனக்கு. ஒரு டம்ளர் தண்ணி. நீங்க 1000 வேலை உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டு, ஆமா என்னத்தை உழைச்சி வச்சாரு அப்பா, என்னத்தை உழைச்சி வச்சாரு அண்ணன், கடனை தான் வச்சுட்டு போயிட்டாருன்னு உலகம் பேசும். ஆனா நீ ஒரு டம்ளர் தண்ணி ஏசப்பாவுக்காக கொடுத்தா அதை கர்த்தர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை, அது ஏசப்பாவுக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை டார்கெட் மிஸ் பண்ணாம பரலோகத்தை நோக்கி ஓடணும். ஒரே ஒரு வாழ்க்கை. பூமிக்காக வாழ்கிற வாழ்க்கை மண்ணோடு மண்ணா போயிடும். 2 நாள் அழுவாங்க, 3வது நாள் உங்களை மறந்துடுவாங்க. ஆனா நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் பரலோகம் கணக்கிலே வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகமே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும். அதுக்கு அதை டிஸ்கரேஜ் பண்ற, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற, அதை வழிமாற பண்ணுகிற எந்த விஷயத்தையும் நீங்களும் நான் அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? வஞ்சகம், அரண்மனை, களியாட்டு, இதெல்லாம் அந்த பாவம்லாம் நெருங்கினாலும் தள்ளிட்டு ஏசப்பாவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. இளம் வயசுல ஆண்டவரை தேடணும். இளம் பிராயத்தில் ஆண்டவரை தேடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 17 வயசுல நாங்கள் ஆண்டவரை தேடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வயசானதுக்கு அப்புறம் ஆண்டவர் தேடுறதில்லை. இளம் வயதிலிருந்து ஆண்டவரை தேடி 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 நம்முடைய இள ரத்தங்களை ஆண்டவருக்காக உழைப்புகளை செலவழிக்கணும். இளம் வயசுல ஜெபம் பண்ணணும். இளம் வயசுல ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்கணும். இதெல்லாம் பரலோகத்தில் மேன்மையான காரியங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப முதலாவது விஷயம், வழி நடத்தினது எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு போய் யூதருடைய ராஜாவை பொக்கிஷங்களோடு சந்திப்பதற்கு. அல்லேலூயா. பூமியில வாழும்போது ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், அது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருக்கா கொடுக்கிறது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருக்கா உழைக்கிறது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருக்கா ஊழியம் செய்யறது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருக்குள்ள சிலரை வழி நடத்துகிறது பொக்கிஷம். எதுவும் செய்ய முடியல, இப்படி வாங்கயா கூட்டத்துக்கு வாங்க, இப்படி வாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்கயான்னு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறது ஒரு பொக்கிஷம். வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறது ஒரு பொக்கிஷம். பேய் போராட்டத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்கிறது ஒரு பொக்கிஷம். கர்த்தருக்காக நீ என்ன செய்றீங்களோ அதெல்லாம் பொக்கிஷம். அதையெல்லாம் கொண்டு போய் யூதருடைய ராஜாவை நாம் சந்திக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னார் இல்லம், இன்ன இல்லம். முஸ்லீம்ஸ்ல இப்ராஹிம் மன்சில் அப்படின்னு போட்டிருப்பான். அப்புறம் அந்த ஹிந்துல அதுக்கு ஒரு வீடு போட்டிருப்பாங்க, கோகுல இல்லம், அந்த இல்லம். நம்ம இதுல நம்ம ஒரு பேரை போட்டிருப்போம். என்னத்தை தான் பேர் போட்டாலும் எல்லாம் மறக்கப்படும். ஆனா ஆண்டவருக்காக நீங்க செய்கிற சின்ன கிரியைகளையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். நம்முடைய எண்ணமெல்லாம் பரலோகம் போகணும், சும்மா போகக்கூடாது, பொக்கிஷங்களோடு போக. அதற்கு இந்த நட்சத்திரம் நம்மளை நிச்சயமா
வழி நடத்தும். அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க போகிறேன். மத்தேயு 6:45 வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 10வது பேஜ் 6:45. மார்க் 6:45. பேஜ் நம்பர் மாறும். மார்க் 6:45. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் இருக்கா? போதும். ஆண்டவர் ஊழியங்களை முடிச்சுட்டு கவனிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் ஊழியங்களை முடிச்சுட்டு சீசர்களை என்ன பண்றாரு? அக்கறைக்கு போக, ஒரு கடல் இருக்கு, இந்த கரையை தாண்டி நீ அங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். இவர்கள் எல்லாரும் ஏறி போகிறார். ஏறி போய்கிட்டு இருக்காங்க கடல்ல. கிட்டத்தட்ட சாயந்தரம் கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் அனுப்பிவிட்டாச்சு. அந்த நாட்களில் இன்ஜின் எதுவுமே இல்லையில, எல்லாமே கையில் தான், துடுப்பு போட்டு தான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் கிளம்பியாச்சு. ஒரு 8 மணி டு 10 மணி வரும் பொழுது புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் இவங்களை அனுப்பிட்டு ஒரு மலை மேலே உட்காந்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மேலே இருந்து இந்த வியூவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சீசர்கள் எல்லாம் துடுப்பு போட்டு போகும்போது புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப வேதனைப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்போ இருந்து? சாயந்தரம் அனுப்பியாச்சு. ஒரு 5 மணிக்கு அனுப்பியாச்சுன்னு வச்சுக்கணும். எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கிறோங்க. அனுப்பியாச்சு. ஆனால் வியூ தெரியுது. இவருக்கு வியூ தெரியலனாலும் பரவாயில்ல, ஆவியில் என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். போய்கிட்டே இருக்கும்போது 8 மணியில் 10 மணிக்குள்ள அவர்களுக்கு புயலை சந்திக்கிறாங்க. நம்ம டைம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது 4ஆம் ஜாமம் என்கிற அந்த ஜாமம்ங்கிறது 3 to 6 காலையில் அதிகாலை 3லிருந்து 6 மணி வரை. இந்த டைமில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் மேலே இருந்து என்ன பண்ணிட்டாரு? எந்திரிச்சிட்டார். ஜபத்தை விட்டு எந்திரிச்சிட்டு ஆஹா, என் பிள்ளைங்க நான் தானே அக்கறைக்கு போக சொன்னேன், அந்த பிள்ளைங்க இப்போ போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, எதிர்காற்று அடிக்குதே, அதுக்கு முன்னேற முடியலையே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தவர். சரி, நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதுதான், ஆனாலும் இவங்களை போய் வழி நடத்த வேண்டுமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்பொழுது என்ன பண்ணிட்டார்? எந்திரிச்சு கடல்ல விறுன்னு கடல் மேலே என்ன பண்ண ஆயிட்டார்? நடக்க ஆரம்பிச்சார். நடந்து பக்கத்தில் போயிட்டார். போன உடனே இவர்கள் எல்லாரும் ஆவேசம், பேய்ன்னு சொல்லி பயந்துட்டாங்க. பயந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னார், பயப்படாத, நான் தான் சொன்னோன்னே பேதுரு சொல்றாரு, நீர் இயேசுவானால் நான் கடல்ல நடந்து வர்றேன்னு சொல்லிட்டு கடல் மேல இவரும் இறங்குறாரு. காத்து புயல் வர்றதை பார்த்துட்டு சுத்தி பார்த்தாரு பாருங்க, தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. ஆண்டவர் கரத்தை பிடிச்சாரு. ஆளை போட்டில் ஏற்றினாங்க. ஏசப்பாவும் அவங்களும் போட்டில் ஏறின உடனே காற்று அப்படியே என்னவாயிருச்சு? அமர்ந்துருச்சு. இன்னொரு வசனத்தில் இருக்கும், அவர் ஏறின உடனே போக வேண்டிய கரைக்கு அவர்கள் பத்திரமாய் போய் என்ன பண்ணினார்கள்? சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இதில் 2வதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எப்பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார்? உங்களுடைய கஷ்ட நேரத்தில் என் ஆண்டவர் இயேசு உங்களை வழி நடத்துகிறார். உங்களுடைய போராட்டங்களில் இயேசு வழி நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில எதிர்காற்றுகள் வரும் பொழுது இயேசு உங்களை வழி நடத்துகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த வாழ்க்கை பயணத்தை துவங்கி அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னதே அவர்தான். துரிதப்படுத்தினது அவர்தான். நீங்க ரட்சிக்கப்பட வைச்சது அவர்தான். உங்களுக்கு கடைசி வர வாழ்க்கை பயணம் இந்த படகு பயணம் மாதிரி இருக்குது. உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறத அனுமதிச்சதே அவர்தான். போக சொன்னதே அவர்தான். இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர்தான். சீசர்களை அவரே போக சொன்னார். போயிட்டு என்னப்பா பண்றாரு? தூரத்திலிருந்து உங்களையும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தொடலையா சொல்லுங்க. நான் கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஏசப்பா என்னை பார்க்கலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கை பயணத்தை மேலிருந்து மலையிலிருந்து பார்ப்பது போல் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாரு? மேல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார், பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல ஒருவனா நின்றோம், யாருமே இல்லை. இப்போ நீங்க எல்லாம் இல்லை, என்னை ஜான்பல்ல யாருமே இல்லை, ஒத்தால. அப்போனா எனக்கு ஆண்டவர் போய்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய பாஸ்டர் ஒரு செய்தியில பேசினாங்க, உனக்கு யார் இல்லைன்னு நினைக்காத, உனக்காக ஜெபம் பண்ண ஒருவர் இருக்கிறார். யார் அது? நமக்காக ஜெபம் பண்றவங்க. பார்த்தா அவர் சொன்ன வேர்டு, பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசுறான்னு சொன்னோடனே நான் நினைச்சேன் பாவம் பண்ணும்போது இது பண்ணும்போது தான் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, உங்களுக்காக எனக்காக உங்களை நினைச்சு உங்க குடும்பத்தை நினைச்சு ப்ரேயர் சப்போர்ட் கொடுக்கிற ஒரு ஆளு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. நீங்க இருக்கிற பிரச்சனைக்காக உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீசர்களை அனுப்புறாரு, அவன் தள்ளாடுறத பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் வடிக்க, உங்க வேதனை யாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது, உங்களை படைச்சவருக்கு தெரியும். மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். உனக்காக ஜெபம் பண்றார், யாங்கோக்காக ஜெபம் பண்றார், ஒவ்வொரு சகோதரருக்காக ஜெபம் பண்றார். ஐயோ வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த நோயில இருக்கிறானே, இந்த பலவீனத்தில் இருக்கிறானே, பிதாவே. ஒரு தோட்டத்தில் ஒரு செடியை வச்சாங்களாம், அந்த செடியை வெட்டிடுவோம் முதலாளி சொல்லும்போது அந்த தோட்டக்காரன் சொன்னாலாம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நீங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. நாங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லலாம், சரி பிரதர்னு சொல்லிட்டு போயிடுவோம். உங்களை மாதிரி 4 பேர் சொல்றேன், நான் ஃப்ராங்கா சொல்றேன், நிறைய ஊழியர்களை பச்சை பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களும் சொல்லுவீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை மாதிரி 50 பேரை பார்ப்போம், வெளியில 50 பேரை பார்ப்போம். வேணுக்குன்னு மறக்கிறது இல்லை, மறந்து போயிருது. எத்தனை முகத்தை ஞாபகத்தில் வைக்கிறது, எடுத்த பிரசங்கமே ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. எத்தனை முகத்தை ஞாபகத்தில் வைக்கிறது. ஆண்டவரே நினைப்பூட்டுனாதான் அப்பப்ப உங்களை நினைச்சுக்கிறது. உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்லலாம் விரும்பல. இப்போ நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு சொன்னா அடுத்து எனக்கு போய் மண்டையில் ஏறிடுச்சுன்னா எனக்கு மறந்துடுவேன். அப்புறம் ஆண்டவரே நினைப்பூட்டினாதான் நான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ யாருப்பா உண்மையா ஜெபம் பண்றது? மனுஷன் மறந்து போவான், என்னை அழைத்தவர் மறக்கவே மாட்டேன். அவருக்கு மெமரி லாஸ்லாம் கிடையாது. நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சவர் என்னுடைய எல்லா ஜெப குறிப்பு அவர் மைண்டில் என்ன பண்ணுது இருக்கு. சீசர்கள் போனவர்களுக்காக பார்த்தார். நீ மனசுல வச்சுக்கணும், சீசர்களை பார்த்தார், சீசர்களுக்காக ஜெபித்தார். உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணாரு, 4ஆம் ஜாமத்தில் எந்திரிச்சிட்டார். 4ஆம் ஜாமம் என்று சொல்லும்போது முதல் ஜாமம் இஸ்ரவேலர்கள் சாயந்தரம் 6 இருந்து காலையில் 6 வரை 4 ஜாமமா பிரிப்பாங்க. சாயந்தரம் 6 to 9 முதல் ஜாமம், 9 to 12 2 ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், 3 to 6 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமத்திலே இயேசு எழுந்து அவர்களுக்கு உதவி செய்ய புறப்பட்டார். ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்கள் குடும்பத்தில் வரணும்னா அந்த 4ஆம் ஜாமத்துடைய இந்தியன் டைம் அதிகாலையில் 3ல இருந்து நம்ம அப்பதான் போண்டா திங்க ஊட்டி குடிக்கும் போயிடும். 3 to 6 இந்த வேளையில் ஜெபிக்கிறவன் எவனோ அப்பதான் கடலுக்கு புறப்படுவோம். நல்லது, உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்து அதிகாலையில் நீங்கள் ஜெபித்தால் இரட்சகர் உங்களுக்காக எழுந்தருளுவார். போராட்டத்தில் இருக்கிற உங்க குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்த புறப்படுவார். அதுதான் வேதம் சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. அதிகாலையில் தேவனை தேடுறவன் தேவனுக்கு சிநேகிதன். சிநேகிதன் என்றால் ரகசியங்களை சொல்லுகிறவன், சிநேகிதன் என்றால் வழி நடத்துகிறவன். சகோதரனை பார்க்கிலும் அதிகமாய் சிநேகிக்கிற சிநேகிதர் உண்டு. அண்ணன் தம்பியை விட சிநேகிக்கிற ஃப்ரெண்டு உண்டு இந்த உலகத்துல. அண்ணன் சொல்ல, இதை காட்டிலும் பெரிய ஃப்ரெண்டு நான் தான்ப்பா. ஏன் உனக்கு நான் ஃப்ரெண்டா மாறுறேன்? அதிகாலையில் நீ என்னை தேடுனா நான் உனக்கு ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டு. நீ வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்க விஷயத்துல நான் உனக்கு பதில் தருவேன், நான் உன்னை நடத்துவேன். நீ எங்கெங்க போகணும் நான் உன்னை நடத்துவேன். இந்த எதிர் சூழ்நிலை எதிர்காற்று அடிக்குதுப்பா என் வாழ்க்கை பயணத்துல, இதுல இருந்து நான் எப்படி விடுதலை ஆகணும்னு நான் உன்னை நடத்துவேன். அதிகாலையில தேடினால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் மாற்றத்தை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அக்கறைக்கு போக சொன்னவர் அவர்தான். இவர்களை பயணத்தை தொடங்கினவர் அவர்தான். நம்மை விட்டு விலகி தனியா உட்கார்ந்துருக்காரு நினைக்க கூடாது. தனியா உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் அவர்களை வழி நடத்த. காலையில் இருந்துச்சு வந்துட்டார். இவங்க டயத்தை பார்க்குறாங்க, பொழுது விடிய போது 3 to 6. ஆண்டவர் வந்த டைம் என்னடா? காலையில். பெரிய பெரிய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சாத்தான் சபையிலிருந்து மனம் திரும்பினவர்கள், இவர்கள் எல்லாரும் சொல்ற டைம் 3 to 6 ரொம்ப டேஞ்சரஸான டைம். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? சாத்தானுக்கு. நமக்கு பிரச்சனை ஃப்ரெஷ்ஷாக இறங்குற டைம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமா அதை ஒட்டச்சு எரியணும்னா அதிகாலையில் உட்காந்து ஜெபம் பண்ணு. எனக்கு வேலை இருக்கிறத அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த டயத்தை ஒதுக்குங்க. கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டயத்தை ஒதுக்குங்க. காலையில் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நண்பனாக மாறுவார். கர்த்தர் உங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் ஏறினார்கள். ஏறின உடனே கர்த்தர் அவர்களை சேர வேண்டிய கரையில் கொண்டு போய்
சேர்த்தார். அல்லேலூயா. நீங்களும் எங்கெங்கெல்லாம் போகணுமோ கர்த்தர் அங்கெல்லாம் உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். பயப்படக்கூடாது. ஆண்டவர் என்னோட இல்லையோ. இவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நடந்து வர்றாரு, இவங்க சொல்றாங்க பேய் பேயின்னு கத்துறாங்க. சிலருக்கு அப்படித்தான். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை நடத்துறாருங்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும்? வரணும். ஆண்டவர் என்னோட இல்லையோ நீங்க சொல்லிடக்கூடாது. அவங்க வந்ததை ஆண்டவர் நடத்துதலே அவங்க கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஆண்டவர் தான் உங்களை அழைச்சாருன்னா ஆண்டவர் உங்களை எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். பயப்படக்கூடாது. ஆண்டவர் கேட்டார், ஏன் பயந்த அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் கண்ணை பார்த்துக்கிட்டே பேதுரு போனார். ஆனா கொஞ்ச நேரத்தில் கடலை என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார். அதனால மூழ்கி போயிட்டார். நீங்க ஆண்டவரை மாத்திரம் பாருங்க, அதிகாலையில் அவரை தேடுங்க. அவர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. கடைசியா நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை வழி நடத்தினால் பிரச்சனை என்கிற தண்ணீருக்கு உள்ள போக மாட்டான், தண்ணீருக்கு மேல நிற்பான். அப்படின்னா பிரச்சனைகள் அவனை அழிக்க முடியாது. பிரச்சனைகளை கடந்து அவன் ஆண்டவரோடு கூட பயணிப்பான். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் சொல்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கடைசி அதில் ஒன்று சொல்றாரு, நான் இப்படி நடத்துவேன், ஆனா நீ இப்படி நடக்கலைன்னா நீ ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுவேன்னு சொல்றாரு. 32 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆனா இப்படி நம்ம நடக்கலைன்னா எப்படி இருப்போமா? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நீ என் பக்கத்துல வான்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா எப்படி நான் உங்களை நடத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் மூக்கணங்கயிறு போட்டு கயிறு வச்சு பிடிப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் சென்னையில் போயிட்டீங்கன்னா இந்த ஏகோ சைஸுக்கு இவங்க சுற்றுவாங்க அங்கங்கே. இவங்களுக்கு உடம்புல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி போட்டு ஒரு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி இந்த செயின் நாய் செயின் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிடுவாங்க. பிள்ளைய நாய் மாதிரி வைக்கிறாங்க, நாயை புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. இதான் நம்ம பூமியில் வாழ்கிற அதிசயமான ஒரு உலகம். இது அப்படியே போய்கிட்டே இருப்பான். போய் இந்த கயிறு பொறுக்கும் பாருங்க, செயின் ஆள் அப்படியே இழுத்துறாம இப்படியே வரும். அப்போ நான் பார்த்துருக்கேன் சென்னையில் இப்படி பிள்ளைகளுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன்டா, உன்னை வழி நடத்துவேன், அழகா உன்னை நடத்துவேன், பரலோகத்துக்கு நேரம் நடத்துவேன், உன் போராட்டத்தில் உன்னை நடத்துவேன். நீ என்னை விட்டு நீ போன உன் மூக்கில் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? கோரடை போடுற மாதிரி இருக்கு. நீ போகும்போது எங்கேயாவது முட்டி மோதிக்கிட்டு இருப்ப, அப்புறம் நீ வருவ ஜெபம் பண்ணுவ, முட்டி மோதுவ வருவ ஜெபம் பண்ணுவ, 2 நாள் ஆண்டவரை தேடி வருவ, 3வது நாள் ஆண்டவர் விட்டு போயிடுவ, அப்புறம் எங்கேயாவது மோதிக்கிட்டு இருப்ப, அப்புறம் அண்ணே யாங்க அண்ணே ஜெபம் பண்ணிக்கிறங்க. வெளியில போன ஆட்களை எப்படி பிடிக்கிறார் ஆண்டவர்? உங்க தொழில உங்க குடும்பத்துல ஆண்டவர் இழுத்து 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 உங்களை ஆசீர்வதிக்க கூடாது. நீங்க அவர் கீழ்ப்படிஞ்சு உங்களை தாராளமா என்ன பண்ணணும்? அதான் சொல்ற, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டு, நான் அழகா நடத்துவேன்ப்பா. இன்னைக்கு மனப்பூர்வமா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வர்ற காலங்களில் உங்களை அழகாய் நடத்த போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீட்டா நடத்துவாரு, அழகா நடத்துவாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, உங்களை வழி நடத்துவாரு, பிரச்சனைகள் மேல கடந்து போக கிருபை பண்ணுவாரு. அந்த 4ஆம் ஜாமத்தை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாய். 3 to 6 ஏதோ ஒரு டயத்தை நீங்க என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க. 3 to 6 ஒரு 4 to 5 எடுக்கிறது என்னை கிட்ட ரொம்ப பெஸ்ட். 4ல இருந்து 5க்குள்ள, 4ல இருந்து 5க்குள்ள நான் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா 3 to 4 எடுத்துட்டு 4 to 5 வேலைக்கு என்ன பண்ணிடணும். எப்படியோ அதிகாலையில தேடினால் கர்த்தரை கண்டடைவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை மாறும். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம்.